திருவள்ளூர் அருகே தனியாக செல்பவர்களை நோட்டமிட்டு கத்திமுனையில் வரிப்பறியில் ஈடுபட்ட 3 பேரை போலீசார் கைது செய்தனர். கேஜி கண்டிகை பகுதியில் போலீசார் வாகன தணிக்கையில் ஈடுபட்டனர். அப்போது இருசக்கர வாகனத்தில் வேகமாக சென்ற இளைஞர்கள் 3 பேரை போலீசார் மடக்கி பிடித்து சோதனையில் ஈடுபட்டனர். அவர்களிடம் பட்டாக்கத்து இருந்தது தெரியவந்துள்ளது. அதனைத் தொடர்ந்து அவர்களிடம் மேற்கொண்ட தீவிர விசாரணையில் 3 பேரும் இரவு நேரங்களில் தனியாக செல்பவர்களிடம் கத்தியை காட்டி வழிப்பறியில் ஈடுபட்டது தெரியவந்தது. நீலகிரி மாவட்டம் குன்னூர் காட்டேரி பகுதியில் கடந்த 1 மாதமாக முகாமிட்டிருந்த ஒற்றை காட்டு யானையை வனத்துறையினர் பிடித்துள்ளனர். குன்னூர் மேட்டுப்பாளையம் தேசிய நெடுஞ்சாலையில் தற்போது பலாப்பழ சீசன் துவங்கியுள்ளதால் வனப்பகுதியில் இருந்து காட்டு யானைகள் வருவது வழக்கம். அந்த வகையில் ஒற்றை ஆண் காட்டு யானை ஒன்று கடந்த 1 மாத காலமாக அந்த பகுதியில் முகாமிட்டிருந்தது. இந்த யானை கடந்த 2 வாரங்களாக காட்டேரி குடியிருப்பு பகுதியில் இரவு நேரத்தில் உலா வந்து கொண்டிருந்த யானையை வனத்துறையினர் தொடர்ந்து கண்காணித்து வந்த நிலையில் வனப்பகுதிக்குள் விரட்டியடித்துள்ளனர். அண்ணாமலை தேர்தலில் தோற்றால் திருச்செந்தூரில் நடுரோட்டில் மொட்டையடித்துக் கொண்ட பாஜக நிர்வாகி வீட்டில் வனத்துறையினர் சோதனை மேற்கொண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தோல்வியடைந்ததை அடுத்து பரமன்குறிச்சியை சேர்ந்த பாஜக நிர்வாகி ஜெய்சங்கர் நடுரோட்டில் மொட்டையடித்துக் கொண்டார். இதுகுறித்த வீடியோ வைரலான நிலையில் அவர் கழுத்தில் அணிந்திருந்த புலிப்பல் வடிவிலான தங்கச் செயினை வனத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்து சோதனை மேற்கொண்டனர். அப்போது அது புலிப்பல் இல்லை என்பது உறுதியானதை அடுத்து தங்கச் செயினை அவரிடமே ஒப்படைத்தனர். வேலூரில் தூய்மை பணியாளர்கள் பாதாள சாக்கடையில் இறங்கி கழிவுகளை அள்ளும் அவலம் அரங்கேறியுள்ளது. வேலூர் மாநகராட்சிக்குட்பட்ட சைதாப்பேட்டை 35வது வார்டு பகுதியில் செல்லும் பாதாள சாக்கடையில் அடைப்பு ஏற்பட்டதால் அதனை அகற்றும் பணியில் மாநகராட்சி ஊழியர்கள் ஈடுபட்டனர். அப்போது 2 வயதான தூய்மை பணியாளர்கள் எந்தவித பாதுகாப்பும் இன்றி பாதாள சாக்கடையில் வெறும் கைகளால் கழிவுகளை எடுத்து போட்டுள்ளனர். சாக்கடையை அள்ள நவீன இயந்திரங்கள் இருந்தும் இதுபோன்ற செயல்களில் ஈடுபடுவது காண்போரை வேதனையில் ஆழ்த்தியுள்ளது. கரூரில் தனியார் இடத்தை கம்பிவேலி போட்டு ஆக்கிரமிக்க முயற்சி செய்த பங்குதாரரை மற்ற பங்குதாரர்கள் தடுத்து நிறுத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. பெரியகுளத்துப்பாளையத்தைச் சேர்ந்த அம்மையப்பன் என்பவர் அவரது வாரிசுகள் 18 குடும்பத்தினருக்கு தன்னுடைய 7.5 ஏக்கர் இடத்தை பிரித்து கொடுத்துள்ளார். அதில் சரவணன் என்பவரின் குடும்பத்தினர் மட்டும் முழு நிலத்தையும் தனக்கே சொந்தம் என கூறியதாக சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் அவர் அந்த இடத்தை கம்பிவேலி போட்டு பொக்லைன் இயந்திரங்கள் மூலம் சுத்தம் செய்யும் பணியில் ஈடுபட்டுள்ளார். தகவல் அறிந்து சென்ற மற்ற பங்குதாரர்கள் இடத்தை முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் நடைபெற்ற உணவுப் பொருட்கள் தயாரிக்கும் இலவச பயிற்சி முகாமில் 100க்கும் மேற்பட்ட பெண்கள் பங்கேற்றனர். காரைக்குடியில் உணவு பாதுகாப்புத்துறை சார்பில் சிறுதானிய உணவுகள் மற்றும் பேக்கரி உணவுப் பொருட்கள் தயார் செய்வது குறித்து பெண்களுக்கான இலவச பயிற்சி முகாம் நடைபெற்றது. இதில் செட்டிநாடு நகரின் முக்கிய சிறுதானிய உணவகங்கள் மற்றும் பேக்கரிகளில் இருந்து வந்திருந்த சிறந்த உணவு தயாரிப்பாளர்களை கொண்டு சத்தான உணவுப் பொருட்களையும் கலப்படம் இல்லாமல் எப்படி தயார் செய்வது என்பது குறித்து பயிற்சி வகுப்பு நடத்தப்பட்டது. இதில் 100க்கும் மேற்பட்ட பெண்கள் பங்கேற்று சிறுதானியம் மற்றும் பேக்கரி உணவுகளை தயார் செய்தனர். மயிலாடுதுறை அருகே பரிமள ரங்கநாதர் கோயிலில் மண்டலாபிஷேக பூர்த்தி விழாவை முன்னிட்டு 1001 கலசங்களில் புனித நீர் ஊற்றப்பட்டு சிறப்பு ஹோமம் செய்யப்பட்டது. திருஇந்தலூரில் அமைந்துள்ள இந்த கோயிலின் குடமுழுக்கு விழா கடந்த ஏப்ரல் மாதம் நடைபெற்றது. இந்த நிலையில் சுகந்தவன நாயகி வசந்த மண்டபத்தில் எழுந்தருள மண்டலாபிஷேக பூர்த்தி விழா நடத்தப்பட்டது. அதில் 1001 கலசங்களில் புனித நீர் ஊற்றப்பட்டு சிறப்பு பூஜைகள் மற்றும் மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டு சிறப்பு திருமஞ்சனம் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே சட்டவிரோதமாக பணம் வைத்து சூதாட்டம் விளையாடிய நபரை போலீசார் கைது செய்தனர். ஆம்பூர் அடுத்த கம்பிக்கொல்லை பகுதியில் ரகசியமாக சிலர் பணம் வைத்து சூதாட்டம் விளையாடுவதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. அதன் அடிப்படையில் அந்த பகுதியில் போலீசார் சோதனை மேற்கொண்ட போது கம்பிக்கொல்லை மலை அடிவாரத்தில் சூதாட்டம் விளையாடியது தெரியவந்துள்ளது. அதனைத் தொடர்ந்து நண்பர்களுடன் பணம் வைத்து சூதாட்டம் விளையாடிய அதே பகுதியைச் சேர்ந்த தண்டபாணி என்பவரை போலீசார் கைது செய்தனர். பேச்சிப்பாறை அணையில் இருந்து உபரி நீர் திறக்கப்பட்டுள்ளதால் ஆற்றின் கரையோரம் வசிக்கும் மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. குமரி மாவட்டத்தின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பரவலாக மழை பெய்து வருவதால் அணைகளுக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது.
இந்த நிலையில் 48 அடி கொள்ளளவு கொண்ட பேச்சிப்பாறை அணையின் நீர்மட்டம் 46 அடியாக உயர்ந்துள்ளது. அதனை அணையின் பாதுகாப்பு கருதி வினாடிக்கு 500 கன அடி உபரி நீர் திறக்க மாவட்ட ஆட்சியர் உத்தரவு பிறப்பித்துள்ளார். அதன்படி அணையில் இருந்து உபரி நீர் திறக்கப்பட்டதை அடுத்து கோதையாறு, தாமிரபரணி ஆற்றின் கரையோர வசிக்கும் மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கோத்தகிரியில் வானில் தோன்றிய இரட்டை வானவில்லை பொதுமக்கள் ரசித்து செல்போன்களில் புகைப்படம் எடுத்து மகிழ்ந்தனர். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த சில நாட்களாக மிதமான மழை மற்றும் கனமழை பெய்து வருகிறது. இதனால் அந்த பகுதிகளில் குளிர்ச்சியான சூழல் நிலவி வருகிறது. இந்த நிலையில் கோத்தகிரியில் தோன்றிய இரட்டை வானவில் பொதுமக்களின் கண்களுக்கு விருந்து படைத்தது. அதேபோல் கோவையில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்ட நிலையில் ஒன்றின் மேல் ஒன்றாக 2 வானவில்கள் தோன்றியது காண்போரை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது.